நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் திருவாசகத்தில் வர சிவபுராணம், முதல் பகுதி சிவபுராணத்தின் 5வது பாடல். 5வது பாடலில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய விஷயங்கள். அதாவது முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான்னா நம்மளோட முன்ஜென்ம வினைகள், இந்த ஜென்மத்து வினைகள், இனி தொடர்ந்து வர்ற வினைகள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது விஜயநகரத்தை வீரபத்ரன்கிற மன்னன் அரசாட்சி செஞ்சுட்டு வர்றான். அந்த வீரபத்ரன்கிற மன்னன் ரொம்ப சிறப்பானவன், பக்திமான், அன்பானவன், கனிவானவன், கருணையுள்ளவன், பராக்கிரமசாலி, தன் மக்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய தியாகியும் கூட. அவன் மக்களுக்காக ரொம்ப நன்மைகள் செஞ்சுட்டு வரான். நம்ம மக்கள் எல்லாரும், நம்ம விஜயநகர மக்கள் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறது வீரபத்ர மன்னனோட ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரியே தன் அரசாட்சியும் அருமையாக செஞ்சுட்டு வந்தார். அந்த சமயத்தில் எல்லாம் சிறப்பாக செல்வ செழிப்போடு இருக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சாங்க, இந்த நாட்டில் போய் நம்ம கொள்ளையடிக்கலாம், திருடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பக்கத்து ஊர்லேருந்து நிறைய திருடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயநகரத்துக்குள்ளே பூந்துட்டாங்க. அதாவது செல்வங்களை திருடுறதுக்காக. அப்போ செல்வங்களை திருடுறதுக்காக வந்துட்டதுனால நாடு பிரளயப்பட்டு கலவரமாகி போயிடுது. இதை அறிந்த வீரபத்ர மன்னனுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சே, நம்ம அருமையாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி திருடர்கள் உள்ள பூந்து நாடை நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணாரு, தன்னோட சட்டத்திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கடுமையாக்குனாரு. காவலாளிகளை எல்லா பக்கம், ஊர் முழுவதும், ஊரை சுற்றிலும், ஊருக்கு நடுவில் எல்லா பக்கம் காவலாளிகளை நிறைய நின்று கண்காணிக்க வச்சாரு. அதாவது அந்த திருடங்களை பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா அவரோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மரத்தடியில் ஒரு திருடன் நிறைய பணம், காசு, பொருட்கள், தங்கம், வைரம் நல்லா கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டு அவன் மரத்தடியில் உட்காந்து என்ன பண்ணுறான், இந்த மாதிரி எல்லாம் பணத்தை எல்லாம் எண்ணிட்டு இருக்கும்போது இந்த காவலாளி பார்த்துறாரு. காவலாளி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ இவனை பிடிச்சி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு, இவன் தான் இந்த திருடனை, இவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னால நினைக்கிறான் யாரு, காவலாளி. அப்போ ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு, வேண்டாம் இவனை மட்டும் பிடிச்சா நம்ம ஒருத்தனை மட்டும்தான் பிடிப்போம், அதனால இவன் பின்னாடியே பின்தொடர்ந்து போகலாம், இவனை பின்தொடர்ந்து போனால் இவனை சுற்றின எல்லா திருடங்க கூட்டங்களையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு காவலாளி என்ன பண்ணுறாரு, அவனை பின்தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த திருடனை என்ன பண்ணுறா, அது தெரியாமல் தன்னோட பண முடிச்சுகளை எல்லாம், திருடனை பண முடிச்சுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகிறான். காவலாளியும் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாரு. ஆசிரமத்துக்குள்ளே போய் அங்கே உள்ளே போகும்போது ஒரு ரிஷி முனிவர் அவர் தவம் செஞ்சிட்ருக்கிறார், கண்ணை மூடி தவம் செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த திருடன் என்ன பண்ணுறான், ஒரு ரூம்குள்ளே போய் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெட்டிக்குள்ளே தான் திருடிட்டு வந்த நகைகளை எல்லாம் அங்கே பாதுகாப்பாக, நகைகள், பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக ஒளிச்சு வச்சுறான். அதை ஒளிச்சு வச்சுட்டு முடிஞ்சு ரிஷி முனிவர்கிட்ட அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் முன்னாடி வணங்கி கும்பிட்டு அவர் முன்னாடி தட்டத்தில் பலகாரம், பழம் எல்லாம் நிறைய சாப்பிட்றக்கூடிய ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கிறத ஃபுல்லாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறான், அப்படியே நல்லா படுத்து தூங்கிடுறான். காவலாளிக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. ஓ, இந்த ரிஷி முனிவர் சப்போர்ட்டில் தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த ரிஷி தான் இந்த திருட்டு கும்பலுக்கு தளபதி போல் இருக்குது அப்படின்னு காவலாளி என்ன பண்ணுறான், அந்த ரிஷியும் அதுவும் இல்லாமல் அந்த திருடனவனை 2 பேர்த்தையுமே கைது பண்ணி கூட்டிகிட்டு வரான். எங்கள் அரசவைக்கு கூட்டிகிட்டு வரான். அரசவைக்கு கூட்டிகிட்டு ராஜா முன்னாடி, வீரபத்ர மன்னன் முன்னாடி கொண்டு ராஜாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் இந்த திருடர்கள் கும்பல், இந்த திருடர்கள் கூட்டம் தான் நம்மளோட நாட்டை உருக்கொலையை செய்ய வச்சிருக்குது, இத்தனை பொருட்களை திருடி இருக்காங்க. இதுக்கு அத்தனைக்கு காரணம் இந்த ஆசிரமத்தோட நிர்வாக இயக்குனராக இருக்கிற இந்த ரிஷி முனிவர் தான் இவ்வளோ உடந்தையாக இருந்திருக்கிறாரு, இவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை நீங்கள் கொடுக்க வேணும் ராஜாவே அப்படின்னு சொல்லி இந்த காவலாளி ராஜாவை
ராஜாவிடம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியா, ரிஷி மூலம்தான் இத்தனை நடந்திருக்குதா, சரி இனி ரிஷியும் இந்த காவலாளி கூட்டத்தையே இந்த காவலாளியில் இந்த திருடர்கள் கூட்டத்தையும் விடக்கூடாதுன்னு என்ன முடிவு பண்ணுறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறாரு. மறுநாள் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ ரிஷிமுனிவனும் நிற்கிறாரு, அந்த திருடனும் நிற்கிறாங்க. ராஜா ரிஷிகிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம், இன்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்துச்சுன்னா, உங்களோட கடைசி ஆசைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரிஷி என்னங்கிறாரு, அப்படியே ராஜாவோட முகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பதில் எதுவுமே சொல்லலை. பதில் சொல்லாததுனால ராஜா என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவனை ரிஷிமுனிவரை தூக்கில் போட்டுறாங்க. ரிஷிமுனிவரை தூக்கில் போட்ட பின்னாடி திருடனை தூக்கில் போடுறது ரெடியாகி அடுத்து திருடங்கிட்ட போகிறாங்க. திருடங்கிட்ட உனக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம், அதே மாதிரி உனக்கு ஏதாவது கடைசி ஆசைகள் இருந்தாலும் சொல்லு, நாங்கள் அதுக்கான இதை ஏற்பாடுகள் செய்கிறோங்கிறான். உடனே அவன் ராஜா காலில் அந்த திருடன் அழுதுகிட்டே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. ராஜாவே, அரசே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் அறியாமல் தவறு செஞ்சுட்டேன். உண்மையில் இந்த ரிஷிமுனிவருக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த திருட்டை முழுக்க அரங்கேற்றவன் நான் தான், அரங்கேற்ற பண்ணவன் நான் தான். நான் பக்கத்து ஊரில் இருந்தவன். எனக்கு இங்கே இந்த செல்வ செழிப்பான ஊரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த ஊரை கொள்ளையடிக்கணுங்கிற முடிவில் தான் வந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு முடிவு பண்ணி ஒரு 3 நாளாவது இருந்து நம்ம கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்ணினேன். ஆனால் எங்கே இருக்கிறதுன்னு எங்கே தங்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ஆசிரமத்தை பார்த்தேன். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ரிஷி ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். அவர்கிட்ட போய் நான் ரிஷிமுனிவரே, எனக்கு ஒரு 3 நாள் தங்குறதுக்கு, இந்த ஊரில் தங்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் கேட்டேன். உடனே ரிஷிமுனிவரும் அதுக்கு அனுமதி கொடுத்தாரு. உடனே நான் என்ன பண்ணேன், என்னோட திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இதனால் அவருக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் திருடன விஷயமும் அவருக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. இந்த ஜென்மத்திலையும் நான் இந்த உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன்னா எனக்கு 7 ஜென்மத்துக்கும் எனக்கு நான் பண்ணின பாவத்துக்கு எந்த விமோச்சனமும் கிடைக்காம போயிரு ராஜா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் காலில் விழுந்து கதறான். உடனே அப்படியே ராஜா திகச்சு போயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா அறியாமல் ஒரு ரிஷிமுனிவருக்கு போய் நம்ம தண்டனை கொடுத்துட்டோமே, தீர விசாரிக்காமல் நம்ம இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டோமே, முதல்ல நம்ம செஞ்ச கர்ம விடைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலையே. நம்மளை இந்த ஜென்மமானாலும் எத்தனை 27 ஜென்மம் தொடர்ந்தாலும் இந்த பாவத்தை ரிஷிமுனிவருக்கு கொடுத்த தண்டனையை நான் இதிலிருந்து விமோச்சனம் அடைய முடியாமல் போயிடுச்சேன்னு ராஜா கதறாரு. உடனே காவலாளிகிட்ட சொல்லி என்ன சொல்கிறாரு, போய் நம்மளோட ராஜ ரிஷியை கூட்டிகிட்டு வா, இதுக்கு என்ன வழின்னு கேட்கலான்ட்டு காவலாளி படைக்காவலர்களை அனுப்புகிறாரு. உடனே போய் ராஜரிஷியை கூட்டிகிட்டு வர்றாங்க. ராஜரிஷி முன்னாடி ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜரிஷியே நான் இந்த மாதிரி அறியாமல் தீர விசாரிக்காமல் ஒரு ரிஷிமுனிவரை நான் தூக்கு தண்டனை கொடுத்து அவரை தூக்கில் போட்டுட்டேன். இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி தவறு செஞ்சதுக்கு, இந்த மாதிரி கர்ம விடை இந்த மாதிரி நான் இந்த கர்மத்தை பண்ணினதுக்கு நான் எத்தனை இது பண்ணாலும் எனக்கு விமோச்சனம் கிடைக்காது. அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் முடிச்சுட்ருக்கிறேன். இதுக்கு எத்தனை தான தர்மமாக இருந்தாலும் சரி, எத்தனை பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்கள், எவ்வளவு பணங்காசம் செலவு பண்ணுறதுனாலும் நான் இதுக்கு செஞ்சு இதிலிருந்து எனக்கு விமோச்சனத்தை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு ராஜரிஷிக்கிட்ட இவர் ராஜா விண்ணப்பம் வைக்கிறாரு. அப்போ ராஜரிஷி சொல்கிறது, நீ செஞ்ச காரியம் என்ன சாதாரண காரியத்தையே பண்ணியிருக்கிற, ஒரு ராஜரிஷி ஒரு கொடுமையான முறையில் ஒரு அறியாமல் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிற, இதுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா கண்ணீர் மல்க அவர் காலடியில் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னால் இந்த முந்தைய வினைக்கும் இப்போ பண்ணின வினைகளுக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் செய்யறதுனே புரியாமல் நிற்கிற ராஜரிஷியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா கதறி எழுகிறாரு. அப்போ தான் அவரோட ராஜரிஷி சொல்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு விமோச்சனம் இருக்குது, அதை நீ செஞ்சேன்னா இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். அதாவது யாரெல்லாம் சிவபெருமானை 7 ஜென்மமும் எப்பவுமே தொடர்ச்சியாக அவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் திருவாசகத்தில் இருக்கிற சிவபுராணத்தை படித்தா அதில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, சிவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அதாவது அவனோட தாளை வணங்குறவங்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன் சிந்தை மகிழ அந்த சிவபுராணத்தை விடாமல் படிக்கணுமப்பா. முந்தைய வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். முந்தைய வினைனா அதாவது முன் ஜென்மத்தில் செஞ்ச வினை, இந்த ஜென்மத்தில் செஞ்ச வினை, இனி வரப்போகிற ஜென்மங்களை செய்கிற வினை அத்தனைக்கும் விமோச்சனத்தை, அதாவது வேரோட அந்த வினைகளை, நீ செஞ்ச வினைகளை எல்லாம் வேரோட அறுத்து
அவர் வந்து நல்ல விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அவரை வந்து இனி உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நமசிவாய மந்திரத்தை வந்து நீ கூறிக்கிட்டே, உனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இரு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சிவ நாமத்தை சொல்லிக்கிட்டே சிவபூஜைகளை உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உன்னோட எல்லா முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான்கிற மாதிரி உன்னோட வினைகளை பூரா வேரோடு பிடித்து வேரோடு அறுத்து எரியக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே அப்படின்னு அவர் அந்த ராஜரிஷி சொல்கிறாரு. அதைத்தான் மாணிக்க வாசகர் தன் பாடல்களில் வந்து முந்தைய வினை முழுவதும் மோய உரைப்பன்யான்னு சொல்லி யாரெல்லாம் கர்ம வினைகளை முன்ஜென்மத்தில் பண்ணதாகட்டும் இந்த ஜென்மத்தில் பண்ணதாகட்டும் இனி வரப்போகிற காலங்களில் பண்ணக்கூடிய அத்தனை இதுக்கும் விமோச்சனம் வந்து நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் எந்தளவுக்கு நம்மளால் தொடர்ச்சியாக சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரோட அவன்தாள் வணங்கி அவரோட காலை பிடிச்சு அவரையே சரணாகதின்னு அடைஞ்சவங்களுக்கு கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போயிரும் பக்தர்களே. அதனால் மாணிக்க வாசகர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு மாணிக்க வாசகர் குருவாக ஏற்றுக்கிட்டு இதையை பின்பற்றினீங்கன்னா உங்களோட வினைகளும் கர்ம வினைகளும் காணாமல் போகும் என்பது திண்ணம். நன்றி அன்பர்களே.